பாட்டு இருக்குது. பாட்டு இயேசுராஜா முன்னே செல்கிறார். சத்தமா பாருங்க. பாருமா, 1 2 3. இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசுராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெய நமகே, ஹோசன்னா ஜெய நமகே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. எங்கள் ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெய நமகே, ஹோசன்னா ஜெய நமகே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், கஷ்டங்கள் தேடி வந்தாலும், இல்லை கலத்தமில்லை, பயமில்லை கலத்தமில்லை, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெய நமகே, ஹோசன்னா ஜெய நமகே.
வாஞ்சிக்கிறது. நாம் உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். ஓசன்னா பாடி பாடி இயேசுவை தேடி ஆத்துமா ஆடி பாட வாஞ்சிக்கிறதே. ஓசன்னா பாடி பாடி இயேசுவை தேடி ஆத்துமா ஆடி பாட வாஞ்சிக்கிறதே. இயேசுவின் நாமத்தில் அளவில்லாத செய்தி நம்மை கழுவி எடுத்த அவர் தன்னுடைய குருதியை சிந்திருக்கிறார். அதாவது தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். Bye.
கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் வெற்றி. அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்ற அவரால் முடியும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. நம்மளுடைய பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சபையார் அமருங்கள். கிறிஸ்துக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. அந்த வெற்றியான ஆண்டவரை நாம் தொடர்ந்து விசுவாசிக்கிறோம், நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு கிறிஸ்துவின் கேலண்டரில் பார்க்கும்போது இன்றைக்கு குருத்தோல் ஞாயிறு, பாம் சண்டே. ஆக இந்த பாம் சண்டே நம்மளோட கிறிஸ்டியன் கேலண்டரை நாம் கடைபிடிக்கிறோம். ஏன்னா இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இட் இஸ் ரிட்டன்
இது தீர்க்க தரிசனமாக இயேசு பிறக்காத முன்னுக்கே சொன்னப்பட்ட வார்த்தை. அதாவது இயேசு கிறிஸ்து ஜக்கரியா 9:9 வாசிமா. ஜக்கரியா 9:9 தானே எழுதப்பட்டிருக்குது. அதாவது நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை வாசிமா. சியோன் குமாரத்தியே களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலே கழுது குட்டியின் மேலே ஏறி வருகிறாய் இருக்கிறார். ஆக இன்றைக்கு அதாவது இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டு முன்னுக்கு செய்த அந்த காரியத்தை இன்றைக்கு நம் காலையில் நாம் அனுசரித்தோம். எல்லாம் திருச்சபைகளில் இன்றைக்கு இவர்கள் இந்த காரியத்தை குறித்து அனுசரிப்பார்கள். அதாவது இந்த ஜக்கரியா 9:9 எழுதப்பட்டிருக்குது. இயேசு பிறக்காத முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி உங்களை காப்பாற்ற போகிற ராஜா ஆனவர், உங்களை காப்பாற்ற போகிற ரட்சிக்கிற போகிற மேசியானவர், அவர் எருசலேமுக்குள்ளே வருவார். எருசலேமுக்கு அவர் கழுதையின் மேலே ஏறி வருவார். அவர் எருசலேமுக்குள்ளே வரும்போது அவரை கம்பீரமாக வரவேற்பார்கள். அந்த நிகழ்வு அப்போ சொன்னது, அந்த நிகழ்வு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியிலே அது நிறைவேற்றுகிறார், முடித்து தருகிறார். ஏன்னா தீர்க்க தரிசனம் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்தாகணும். அது நடக்கலைனாக்கா அப்போ நம்ம இந்த பைபிளை நம்புறது பிரயோஜனம் இல்லை. வாட் இஸ் ரிட்டன் இன் த பைபிள் as a prophecy has to be fulfilled. Apa yang telah disurat, yang ditulis dalam Alkitab ini sebelum Yesus berlahir, ia kena berlaku. Kalau kejadian itu tidak berlaku, bermaksudnya kita tak perlu percaya kepada Bible ini, Alkitab ini. Faham? Oleh kerana ia adalah ayat suci, ayat benar. Apa yang Tuhan telah dedahkan kepada Nabi, ia kena berlaku. Kejadian itu harus berlaku. What has been said must happen. God has spoken to Zachariah, you tell the people that your Savior is going to come into Jerusalem. The Messiah is going to save you from your sin. உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க போகிற மேசையானவர் எருசலேமுக்குள்ளே வருவார். அது ஜக்கரியா மூலியமாக, தீர்க்கதரிசி ஜக்கரியா மூலியமாக உரைக்கப்பட்டது. ஜக்கரியா 9:9 அந்த சொன்ன வார்த்தை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் படத்தில் கூட. ஒருத்தன் சாவ போகிறானாக்கா, அவன் மறிக்க போகிறானாக்கா, சரி உன் கடைசி ஆசை தான் என்னன்னு கேட்பாங்க. அந்த கடைசி ஆசையை அதை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் சொன்னாக்கா, இல்லை எனக்கு ஒரு கென்டாக்கி சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொன்னாக்கா, உடனே நீங்கள் ஓடி போயிட்டு கென்டாக்கி வாங்கி எடுத்தான் கிட்ட, சரி இது சாப்பிட்டாதே சத்து தொலைடா அப்படின்ட்டு. ஆனால் அநேகர் என்ன சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் பால் ஊற்றுவாங்க. நீ பால் ஊற்றுறா, நீ பால் ஊற்றுனா தான் அவர் ஆத்மா அவரை விட்டு போகும். அந்த மாதிரியெல்லாம் நிறைவேற்றுறாங்க. மனுஷனுங்களே இது செய்யும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை
சக்காரியா மூலமாக அது நடக்கணும். அதுதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். புரியுதுங்களா? ஆக இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட பகுதியில் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 16 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் மலையிலே வாசித்தேன். Apa yang telah disuratkan melalui Yohanes 12:1 hingga 16, kita akan renung. நாம் அதை தியானிக்க போகிறோம். We are going to meditate what has happened on the day. Hallelujah. So we are going to read now John chapter 12 verse 1 to 16. வாசிமா, அதில் என்ன நடக்குதுன்னு போவோம். முக்கியமான கருப்பொருள் மட்டும் அது பிரசங்கத்தில் நான் எடுப்பேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு வீட்டுக்கு பெத்தேனியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இரவிருந்து பண்ணினார்கள். அங்கே சாப்பாடு பரிமாறினாங்க. மார்த்தா பணிவிடை செய்யலாம். மார்த்தா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி இயேசு பெத்தேனியாவுக்கு வந்திருக்கிறாரு. யார் வீட்டுக்கு சொல்லுங்கள்? யார் வீட்டுக்கு? லாசரு. அந்த லாசரு ஏற்கனவே மரித்து போயிட்டான். ஆண்டவர் இயேசு அவனுக்கு என்ன கொடுத்தாரு? உயிர் கொடுத்தார். He raised him from the death. Now Jesus is in Bethany, Lazarus' house, to visit Lazarus, who earlier before this who has died. பட் ஜீசஸ் அவனுக்கு உயிர் கொடுத்து உயிரோடு எழுப்பின லாசரு வீட்டுக்கு போகும்போது மார்த்தா இயேசு வர வச்சு அந்த வந்தவங்களுக்கு விருந்து பரிமாறுகிறார். தொடர்ந்து ஓகே, ரெண்டாவது சம்பவம் நடக்குதுங்க. என்ன நடக்குதுனாக்கா, மார்த்தா பணிவிடை செய்கிறார். லாசருஸும் உட்காந்து வந்த விஐபியெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தாக்கா இப்போ மேரி, ஓகே, மரியா வர்ஸ் 3 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு விலை உயர்ந்த தைலத்தை இயேசுவின் பாதத்தில் காலில் ஊற்றி, ஏற்கனவே இந்த சம்பவம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குதா இல்லையா? ஒரு பாவியான பெண் வந்து இயேசு பாதத்தில் தைலங்கள் ஊற்றி கண்ணீரால் அந்த பாதமெல்லாம் நினைஞ்சு போணுச்சு. தன்னோட எதால் துடைச்சால்? தலைமுடியால் துடைச்சா. இங்கேயும் மரியாளும் அதே தான் செய்கிறார். அந்த தைலத்தை தன் தலைமுடியால் துடைக்கிறார். அப்போ என்ன நடக்குது? சீஷன் ஒருவனும் யார் அவன்? காட்டி கொடுக்க போகிறேன். யார் அவன்? வசிமா. யூதாஸ் தன்னோட சீசன் காட்டி கொடுக்க வருவன். அவன் வந்து இப்போ ஒரு கேள்வி அங்கே எழுப்புறான். அவனுக்குள்ளே நினைக்கிறான் அவன் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறான்? இந்த தைலத்தையே 300 dinari விற்றலாம். Kalau kita jual minyak wangi ini ya 300 dinari ya, baiknya ia boleh digunakan untuk orang miskin. தொடர்ந்து படிமா. அது ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே. ஏன் சும்மா வீணால் காலில் ஊற்றி அது சும்மா அப்படி இப்போ தான் போகுது, கீழே போகுது, தரையிலே போகுது. Dia akan bazir, you tuang di atas kaki Yesus Kristus minyak itu. Elokkan you jualkan minyak itu sekurang-kurangnya, you jual untuk 300 ringgit. Duit itu you boleh tolonglah orang miskin yang tak ada makan. Sudah berapa hari dia tak makan. Sekurang-kurangnya you boleh tolong. Ni உதவி செய்யலாமே. You can help the poor with the money. Why you are just pouring the oil and wasting the oil which is going to go on the ground? வாசிமா. அவன் எண்ணத்தில் நினைக்கிறான் இது ஏழைங்க. ஆனால் அவன் ஆக்சுவலி அவனோட சிந்தை பொல்லாத சிந்தை. He has bad intention not to help the poor. வாசி. அவன் திருடன். அதாவது அவன் கையில் சபையில் உள்ள காசு உனக்கு பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க நீ. ஆனால் அவன் ட்ரெஷரரு. அவன் சபையோட காசு அவன் திருடி கொஞ்சம் எடுத்து சொந்தத்துக்கு பயன்படுத்துக்கிறான். அவன் திருடன். ஸோ அந்த 300 வெள்ளி வந்தாலும்
இவன் ஏதாவது கொஞ்சம் ரோலிங் பண்ணலாம் பார்க்கும், கமிஷன் அடிக்கலாம் பார்ப்பான். பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். So he had a bad intention because he was a treasurer and the money he was holding. ஓகே, அந்த காசு அவன் கையில் இருக்கிறதுனால அவனோட சிந்தை வந்து அதில் அந்த பையில் உள்ள காசு அவன் பயன்படுத்துகிறான் பாருங்க, அட்லீஸ்ட் எனக்காவது உதவியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் அவன் அது சொல்கிறான். தொடர்ந்து இயேசு அவனை நோக்கி, இவளை விட்டு விடு, அவள் செய்கிறத செய்யட்டும், நீ ஏன் அப்படி நினச்சிட்ருக்கிற ஜூடாஸ்? ஏய், எனக்கு தெரியும் அவனோட சிந்தை, நீ என்ன சிந்தையில் saya tahu apa Yudas kamu fikir ini, biarkan Mary buat apa yang dia buat itu, kamu jangan halang, you don't you stop, I know what is your purpose, what is your intention. உன்னோட சிந்தை எனக்கு தெரியும்டா, நீ நல்லவன்லடா. அந்த 300 வெள்ளி வந்தாலும் அதில் நீ கமிஷன் அடிக்க பார்ப்ப. டேய் விட்றா. அந்த மரியாளுக்கு தெரியுது அவள் செய்கிற காரியம் என்ன காரியம்ன்ட்டு. dia tahu apa yang dia buat, kamu buat apa saya tahu. Yesus tahu, orang lain tak tahu, tapi Yesus tahu kerana dia adalah Tuhan. Saya tahu kamu nak ambil duit itu, bukan kamu nak tolong orang miskin. Jadi biar Maria buat apa yang dia buat, kerana apa yang dia buat itu adalah baik. எதுக்காகமா செய்கிறா? என்னை அடக்கம் பண்ண நேரம் வரும், இது வைத்திருந்தால் அவளுக்கு தெரியுது நான் மறிக்க போகிறேன், என்னை தூக்கில் போட போகிறாங்க, சிலுவையில் போட போகிறாங்க, நான் மறிக்க போகிறேன், மறித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப போகிறேன். அப்போ நான் மறித்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள், அந்த காரியங்கள் மரியாளுக்கு தெரியுது. மரியாள் அந்த காரியத்தை குறித்து முன்கூட்டியே அவள் செய்கிறார். Jadi Maria tahu kerana saya akan tinggalkan dunia ini, saya akan korbankan nyawa saya untuk dosa kamu semua, saya akan mati. Jadi apa yang Maria buat sekarang adalah penghormatan untuk kebumian saya. Jadi dia buat itu. Yaar alura yama. Okey, வாசியம்மா. டே ஆண்டவர் இது இயேசு யூடாஸ் ஒருத்தர், ஏழைகள் சுற்றி எப்போதும் உங்களோட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ இங்கே இருக்கிற 10 பேர்த்துக்கு நீ உதவி செஞ்சதுனால எல்லா ஏழைகளோட பசி நீ உன்னால் தீர்க்க முடியாது. ஏன்னா இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க உலகத்தில், அது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நானும் நிரந்தரமாக இப்போ உன்னோடு இருக்க மாட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்காக மறிக்க போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். ஆக நான் உங்கள் எப்போதும் நிரந்தரமாக உன்னோடு இல்லை. அதுக்கு அவள் செய்கிறா, விட்றா அவளைய. அப்போ சதி நடக்குது அங்கே. சரி, யூதர்கள் அவங்களோட திட்டம். யூதர்களும் இருக்கிறாங்க, இயேசு அங்கே வந்திருக்கிறார் தெரிஞ்சு அவனுங்கள அந்த லாசரு உயிரோடு அற்புதம் செய்தார்ல, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்பினார்ல, அதனாலே நிறையா யூதர்கள் அந்த யூதர் கலாச்சாரத்தை விட்டு சபையை விட்டு இயேசு பின்னால் வந்துட்டாங்க. அப்போ சபையில் ஆள் இல்லை, குறைஞ்சிருச்சு, கோஷமாயிருச்சு. அப்போ இந்த லாசருஸையும் நம்ம தீர்த்து கட்டிடணும். உயிரோடு எழுப்பினார்ல, அவன் இப்போ உயிரோடு இல்லை, அவனையும் கொலை பண்ணணும். அந்த அற்புதம் செய்த இயேசுவும் நம்ம கொலை பண்ணணுன்ட்டு அவனுங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல. தொடர்ந்த வாசியமா. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று. ஓகே, இதுதான் பிரசங்கம். ஓகே, இனி அடலா குத்பா hari ini ya. பண்டிகைக்கு இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று, அதுதான் இன்றைக்கு காலையில் நாம் குருத்தோடு தூக்கிக்கிட்டு இயேசுவை பின்னால் நம்ம வந்தோம். தொடர்ந்து
கேள்விப்பட்டு குருத்தோல்களை பிடித்துக்கொண்டு குருத்தோல் பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு அவர் எதிர்கொண்டு போகும்படி they wanted to welcome him, they went in front. Okay, let's watch the video and some photos. போன வருஷம் நான் காட்டினேன் இந்த ஃபோட்டோ. வீடியோ ரெடியாக இருக்கா லைனர்? ஃபோட்டோ பிடிக்க போறியா? இது போன வருஷம் நான் கூட உங்களுக்கு காட்டினேன். ஏன்னா நான் வந்து அப்போ gambar ini adalah gambar sebenar. நான் எருசலேமுக்கு போனேன், இஸ்ரேலுக்கு போனேன். அந்த டைமில் எடுத்த படங்க உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இதை நான் போட்டோம். ஓகே, இதுதான் எருசலேம், கரண்ட் எருசலேம், இப்போ உள்ள எருசலேம் நிலைமை. அந்த கோபுரம் தெரியுதுங்களே, அதுதான் அல் அக்ஸா கோபுரம், த மஸ்ஜித் அல் அக்ஸா. அது வந்து ஒரிஜினல், அது original tempat asal yang ada sekarang itu Masjid Al-Aqsa itu adalah tempat asal di mana Raja Solomon membina gereja untuk Allah. ஆண்டவருக்காக கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில். அந்த கோயில் தான் உங்களுக்கு தெரியுமா, நம்ம பிறகு பார்க்குறோம் நிறைய தடவை அந்த கோயில் வந்து இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் வாழ்ந்ததுனால அந்த கோயில் ஆண்டவர் சோலமன் கட்டும்போது ஆண்டவர் சொல்கிறார், masa Solomon membina gereja itu Allah berkata dalam gereja itu saya akan tinggal, நான் அங்கே வாசம் பண்ணுகிறேன், I am living in the temple. ஆக இவனுங்கெல்லாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் அந்த கோயிலை விட்டு வெளியாகிட்டார். வெளியாததுனால மற்றவங்க வந்து ஈஸியாக சுலபமாக அட்டாக் பண்ணி அந்த கோயிலை உடைச்சிட்டானுங்க. நிறைய தடவை கட்டினாங்க, உடைச்சிட்டானுங்க. கடைசியாக அந்த இடத்துல பள்ளிவாசலே கட்டிட்டானுங்க. இந்த முஸ்லீம் ஆட்சி வரும்போது அவனுங்க பள்ளிவாசல் அந்த கட்டிட்டு இப்போ அவனை சொல்கிறாங்க இது எங்கள் இடம். ஆனால் தாவீது 4000 வருஷத்துக்கு முன்னுக்கே தெரிந்து கொண்ட இடம் சோலமன் ராஜா கட்டின இடம். அந்த சரித்திரம் இவனுங்க பேச மாட்டானுங்க. இப்போ எங்கள் மஸ்ஜித் அங்கே இருக்குது, அது எங்களுக்கு ஆண்டவர் அல்லாஹ் கொடுத்த இடம்னு வானுங்க. இது இப்போ பிரச்சனையில் இருக்குது. அழகாக கோபுரம் தங்கத்தில் கட்டியிருக்கிறாங்க, ஜோர்டன் நாடு வந்து ஸ்பான்சர் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையினால் யோதர்களும் அந்த இடத்துல போய் ஆராதிக்க முடியல, அவனுங்க முஸ்லீம்காரங்களும் அந்த இடத்துல ஆராதிக்க முடியல. இஸ்ரேல் அரசாங்கம் அந்த பள்ளிவாசல் இழுத்து சாத்தி விட்டானுங்க, உனக்கும் இல்லை அவனுக்கும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா அந்த இடத்தை நோக்கி தான் இந்த பள்ளிவாசல் இப்போ கட்டப்பட்டல இயேசு கிறிஸ்து நோக்கி போயிட்டுருக்கிறார். ஏன்னா ஒரிஜினலி அந்த இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணார். God's presence was in that place. So Jesus is going up to Jerusalem to the place where God's presence was there. ஆக அந்த இடம் சொல்லுவாங்க ஆண்டவர் தங்கின இடம். ஸோ இட் இஸ் அ ஹானரபிள் பிளேஸ். அதுதான் இப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்குது. ஆனால் ஆண்டவர் மீண்டும் வருகிறார். 2ஆம் வருகைக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே அதுக்குள்ளே இவனுங்க வந்து இந்த பள்ளிவாசை எப்பாவது உடச்சி தள்ளிட்டு ஆண்டவரோட சபை கட்டணுன்ட்டு அவனு இப்போ யூதர்கள் நிற்கிறாங்க வைராக்கமாக. அதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. Jadi sekarang orang Yahudi tengah merancang nak membinasakan masjid ini dan membina balik gereja Solomon itu. Kerana itu kita dapati pertegangan di antara Palestin dengan orang Israel. Hari-hari gaduh. Tetapi Allah telah tersurat dia akan kembali ke tempat itu. Kerana tempat itu adalah asalnya Allah berada berduduk di situ. அவர் தங்கின இடம். ஆக ஆண்டவரையே பிதானவர் 2ஆம் வருகையில் அந்த இடத்துக்கு வருகிறார். அதனால தான் இப்போ பிரச்சனையே பெருசாக போயிட்டுருக்குது. தொடர்ந்து அர்த்தப்படாதுப்பா. இது வந்து எருசலேம் நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ உள்ள சூழ்நிலை அது பின்னால் பாருங்கள். அதுதான் கரண்ட் எருசலேம். தொடர்ந்து
ஓகே, இது வந்து ஒலிவ மரம். இப்போ இயேசு கிறிஸ்து மவுண்ட் ஓலிவ்லேருந்து அந்த எருசலேம் நோக்கி அந்த பவனி நடக்குது. ஃப்ரம் திஸ் மவுண்டன். அந்த மரம் எத்தனை வருஷம் உள்ள மரம், இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த பாருங்கள் அதோட இது த ட்ரங்க். jadi pokok ini adalah pokok olivia zaitun. Semasa zaman Yesus Kristus, jadi daripada gunung ini Yesus berjalan. Bilang kali ya, Ma? Okey ya, Yesus berjalan menuju ke Yerusalem. Tadi saya ada tunjuk Yerusalem kan. Video ada Ma? Cannot dah. Okey, sebenarnya ada satu video. Okey ya, ini adalah tembok Yerusalem. Yerusalem ada sever, madil. Okey, dia begitu tinggi. Okey, ini adalah tempat mereka sembahyang lah, ya orang Yahudi ya, the Wailing Wall. Itu nampak. Okey, அவ்வளவுதான் இருக்கா? sebenarnya ada itu video, tapi dia tak support lah. WhatsAppல இருந்து கூட முடியாது. Play இல்லையா? Okey, saya akan hantar dalam grup lah, you tengok. Sebab perjalanan yang sebenar, அந்த உண்மையான அந்த பவனி பண்ண இடம் வந்து நாங்கள் வந்து நடந்தோம். ஆனால் அது வந்து ஒரு மலைமேடு நடந்து அதில் எனக்கே முட்டி வலி வந்துருச்சு. எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எனக்கு முட்டி வலி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக பவனி பண்ணி எருசலேம் நோக்கி அவர்கள் நடந்து போனார்கள். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை வாசிச்சிட்டேமா? யோவான் 12:13 வாசிமா. குருத்தோளுகளை பிடித்து அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசானா கர்த்தரோட நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார், கத்தி வரவேற்றார்கள். இன்றைக்கு அதுதான் நம்ம பாடிக்கிட்டு வந்தோம், ஓசானா ஓசானான்ட்டு. அல்லேலூயா. ஆக இன்றைக்கு குருத்தோல் ஞாயிறு. அந்த குருத்தோல் ஞாயிறு இன்றைக்கு நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிக ஜோயஸ் டே என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்மளுக்கு. ஏன்னா ஆண்டவர் இயேசு அவர் யார் என்று அந்த நாள் வெளிப்படுத்துகிறார். எருசலேமுக்குள்ளே சொன்னபடியே அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றுறார். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் வசனம் எல்லாத்துக்கும் புரியல. யூதர்களுக்கே நிறைய பேர்த்துக்கு புரியல. இவர் தான் காப்பாற்ற போகிற மேசியா. ஆனால் இவனுக்கு தெரியுது, ராஜா ஒருத்தர் எருசலேமுக்குள்ளே வருவார், அந்த ராஜா வந்து எங்களை காப்பாற்ற போகிறார். அவங்க நினச்சது அந்த ராஜா வந்து ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பார். வர்றவர் குதிரையில் வருவார், கழுதில் வர மாட்டார். ராஜானா குதிரையில் தானே வருவார். பெரிய பட்டாளம், the soldiers will be behind him, askar akan ikut. Mesti kita anggap kalau satu raja dia itu datang dengan kekuatan dia. Okey, jadi mereka anggap itu akan berlaku. Sebenarnya dia terbalik. Apa yang disuratkan dalam Alkitab itu berlaku, di mana ia menyebut dia akan naik anak keledai. அதுதான் நடந்தது. அவர் கழுதையின் குட்டியின் மேலே ஏறி உள்ளே வருகிறார். ஆனால் அவர் வர்றவர் அவர் தான் மேசாய். சிலருக்கு புரிஞ்சிச்சு. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் அவர் அற்புதம் செய்து கேள்விப்பட்ட அந்த இயேசு பார்க்கறதுக்காக அநேகர் பின்னால் வந்தாங்க. கூட்டத்தோட என்ன சொல்லுவாங்களாம், கோவிந்தா போடுற மாதிரி இவனுங்களும் கோவிந்தா கோவிந்தா பண்ணிட்டு எல்லாரும் அந்த குருத்தோல் எடுத்து வர வைக்கிறார்கள். இவனுங்களும் எடுத்து வர வைக்கிறார்கள் கூட்டத்தோட கூட. சிலர்களுக்கு அதோட நோக்கம் தெரியல. they do not understand. Ada ramai yang ikut dalam kumpulan itu. Bukan semua orang faham tentang Alkitab yang ditulis ini. Ada orang dia mau tengok Yesus kerana dia buat banyak keajaiban, banyak kebaikan. Siapa itu? Dia orang dah dengar dia boleh hidupkan Lazarus. Kita nak tengok itu Yesus. Siapa itu? Jadi kita pun kalau kadang-kadang kita suka kalau kita dengar sesuatu perkara yang ajaib, kalau kita dengar penyanyi kita ke pelakon kita datang, kita pun merobot nak tengok. Kalau boleh nak selfie. Dengar orang tua Mahathir pun dia orang mau selfie lagi.
Macam itu. Nanti dia dalam grup dia viral, saya dengan Mahathir tahu. Macam itulah. Jadi mereka pun ikutlah nak pergi tengok. Ada ramai orang tak tahu maksud kehadiran Yesu di Jerusalem. அவர் எருசலேம் நோக்கி போகிற நோக்கம் எல்லாத்துக்கும் புரியல. சிலர்களுக்கு புரிஞ்சுது, சிலர் புரியாமலே இருந்தார்கள். தொடர்ந்து அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். எத்தனாவது வசனம் அது? ஓகே, 18 வாசிமா. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதுனால அவர்களும் கேள்விப்பட்டதுனால அவர்களும் முன்னோக்கி போனானுங்க. ஆக இன்றைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? கிறிஸ்துவர்களாக நீங்கள் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்கிறீங்களே, உண்மையிலே நீங்கள் இயேசுவின் பிள்ளைங்களா? உண்மையிலே இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியாக வாழ்க்கின்று கொண்டிருக்கிறீங்களா? கூட்டத்தோடு அவனும் போகிறான். கூட்டத்தோடு எங்கள் அப்பா அம்மா அவனுக்கு ஆதி காலத்துலேருந்து கிறிஸ்துவர்களாக இருந்தாங்க, சபைக்கு போய்ட்டு இருந்தாங்க. நானும் வேறு கதி இல்லை, ஒரு வழி இல்லை, நானும் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன். அது அவனோட சிந்தை. ஆக இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்குறார், நம்மளை காப்பாற்ற போகிற ராஜா மீண்டும் வருகிறார். 2ஆம் வருகையிலே நம்மளை நியாயத்துக்க போகிறார். 2ஆம் வருகையிலே நம்மளையே நிரந்தரமாக பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். அன்றைக்கு ஆண்டவர் இருந்த இடம் எருசலேமை நோக்கி போனார் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்தில் நிரந்தரமான இடம் நம்மளுக்கு ஆயத்த பண்ண வச்சிருக்கிறார். இப்போ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் எல்லாம் வரணும். இவனுங்க காரணம் தெரியாமல் அதிசயம் செஞ்சதுனால இவர்கள் பின்னோக்கி பண்ணார்கள். நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு கேள்வி ஆண்டவர் கேட்குறார். அவனுக்கு நல்லது செஞ்சார், அப்புறம் நம்மளுக்கும் செய்வார். அதுக்காகவே நம்மளும் அந்த சபைக்கு போவோம். அந்த பாஸ்டர் அருமையாக ஜபிக்கிறாரு, அவர் ஜபித்தாக்கா அங்கே சுகமாகுது. நம்மளும் அந்த சபைக்கு போவோம். ஐயா, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் நாமத்தில் நீ எது கேட்டாலும் நான் அது தருவேன் என்று சொல்கிறார். என் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானேன்னு சொன்னாலும் அந்த பேய் ஓடி போகும். என் நாமத்தினாலே நீ சுகமடின்னு சொன்னாலே அவன் சுகமடைவான். நீங்கள் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். அந்த ஊழிக்காரன் ஜெபித்ததுனால அந்த அற்புதம் நடக்கலை. ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார். இயேசுவின் நாமம் அந்த கிரியை செய்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து, அந்த பாஸ்தர் இல்லை. அல்லேலூயா. மனிதன் பலவீனமானவன். இன்றைக்கு உயர்ந்து நிற்கலாம், ஈகோவாக நிற்கலாம். ஊழிக்காரங்களை அப்படி தானே நிறைய பேர். உதாரணத்துக்கு நம் ஜான் ஜபராஜ் எடுத்துக்கொள்ளுமே, எப்படி புகழ்ந்த வாலிபர்கள் எல்லாருமே அவருக்குன்ட்டு ஒரு குரூப் இருந்துச்சு, பின்னோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அந்த நிலையில் இருக்கும்போது மெத்த ஊழிக்காரங்களே அவர் கொத்தவு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் ஓகேமா, அவன் எடுங்க அப்படின்ட்டு. மோகன் சில்லாசரை பற்றி கேவலமாக பேசுகிறது, தினகரன் பற்றி கேவலமாக பேசுகிறது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், இவங்க யாரும் வாய் திறக்கலை. தே வர் ஹம்பிள். அவங்க ஜென்டில்னஸ்ஸு, பொறுமையாக இருந்தார்கள். மோன்சி ஒரு வார்த்தை எதிர்த்து ஜான் ஜபராஜை பற்றி பேசலை. ஆனால் இன்றைக்கு ஜான் ஜபராஜோட நிலைமை என்ன கதி? நடு தெருவில் நிற்கிறார். அந்த நிலைமை போயிட்டார். ஏன்னா நீ மெத்தவங்களே நீ கேவலப்படுத்தின. ஆக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நீ இயேசு நோக்கி போங்க, மனுஷனை நோக்கி போகாதுங்க. அந்த சர்ச்சு பெரிய சர்ச்சு, அந்த சர்ச்சில் என்னது அற்புதம் நடக்குது, அந்த சர்ச்சில் தான் கூட்டமே இருக்குது. கூட்டம் இருந்தது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவார்கள் அதுதான் நிச்சயம். அதுதான் நான் உங்களுக்கு எப்போதும் சொல்லுவேன். இங்கே நீங்கள் இருக்கிறது 30-40 பேர் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஒவ்வொரு நாளும் உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் அப்பா பிள்ளையை எப்படி கண்டிக்கிறாரோ உங்களை கண்டிக்கிறாரோ அதே போல தான் உங்களுக்கு
ஆவியான தகப்பன் நான் உங்களை கண்டிக்கிறேன். என்ன இந்த பாஸ்டர் எந்த நேரத்தில் ஏசிக்கிட்டு நான் ஏசுறேன்னா நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான். நீங்கள் எல்லாரும் ஆண்டவரோட பரலோகத்துக்களை வரணும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் பின்னால் இந்த கூட்டம் போனது எங்கே போனாங்க? எருசலேமுக்கு போனார்கள். இன்றைக்கு இந்த கூட்டம், இந்த சபையார்கள், நீங்களும் பரலோகத்தை நோக்கி போகணும். ஆண்டவர் தேவன் இயேசு எருசலேமில் ஆண்டவர் இருந்தார். இன்று அவர் போனார். அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார், நான் தான் உங்களை காப்பாற்ற போகிறேன் மேசியான்னு. இன்றைக்கு அந்த மேசியா பரலோகத்தில் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவர் எடுக்கப்பட்டார். பரலோகத்தில் நம்மளுக்காக ஒரு இடம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போகணும். அங்கே நிரந்தரமாக நம்ம வாழணும். அந்த பரலோகத்தை நோக்கி நம்ம போகணுன்றது தான் இயேசுவோட சித்தம். ஆக நம்ம அதுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். 17 வாசிமா 17. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். Tengok ayat 17 mengatakan masa itu orang hendak pergi menjadi saksi bahawa Lazarus itu telah hidup kembali. Dia masih hidup. Mereka adalah saksi. Sekarang Yesus bertanya pada kita. Masa itu orang yang melihat nampak kejadian itu menjadi saksi. சாட்சியாக இருந்தார்கள். மெய்யாகவே லாசரஸ் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லார் இடத்துலையும் போய் சொல்கிறாங்க. மரித்து போன லாசரஸ் உயிராக வந்தார், சாட்சியாக சொல்கிறாங்க. இன்றைக்கு இயேசு நம்மளை பார்த்து கேட்குறார். அந்த மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அந்த இயேசுக்காக நம்ம சாட்சியாக இருக்கிறோமா இல்லையாண்டு இந்த கேள்வி நம்மளை கேட்குறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் சாட்சியாக இருக்கிறோமா? இயேசு வாழ்ந்த இந்த பூமியில் சாட்சியாக வாழ்ந்த அந்த சாட்சி நம்மளுக்கு நம்ம பிறர் மேலே நம்ம காட்டுறோமா? அதுதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். அந்த லாசரு உயிராக இருக்கிறான்ட்டு அந்த பட்டணமே பரவுச்சான். எல்லாரும் வந்தாங்களா லாசரஸ் பார்க்க. நம்பினார்கள் லாசரஸ் உயிராக இருக்கிறான் அப்படின்ட்டு. அந்த மரித்து எழுந்தின இயேசு 3வது நாள் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பினாக்க அந்த சாட்சியாக சொல்கிறீங்களா? இயேசுக்காரன் விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் எனக்காக உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தில் நானும் போகணும். அந்த உயிரோடு ஆண்டவரோடு நான் இருக்கணும். மரித்தார். எத்தனோ பேர் வந்தானுங்க போனானுங்க, எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் போனானுங்க. ஆனால் இயேசு இன்றைக்கும் பரலோகத்தில் உயிராக இருக்கிறார். அந்த இயேசு விசுவாசத்தை அந்த இயேசுவோடு நீங்கள் இருக்கணும். ஆக நீங்கள் சாட்சியாக உங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் இயேசு உங்களை சாட்சியாக எழும்புகிறார். நீங்கள் அந்த சாட்சியாக எழும்பும்போது உங்களோட ஆசை பாசை எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும். உலகத்தை நோக்கி பார்க்காதுங்க. Jangan kamu tumpukan perhatian kamu kepada kehidupan dunia, kemewahan dunia. Kalau kamu nak hidup di pintu syurga itu buka untuk kamu. Kalau kamu nak hidup dalam syurga dengan Allah Yesus, kamu kena abaikan, kamu kena tinggalkan kemewahan dunia ini. Kamu harus pikul salib Yesus, the cross of Jesus, சிலுவை இயேசு நீங்கள் சுமக்க வேண்டும். சிலுவை என்றாலே பாடு. அந்த பாடு நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் யார் இவர் பவுலானவர் அருமையாக சொல்கிறார். வாசிமா எபேசியன்ஸ் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் என்ன ஆனவன்? கட்டுவன். I was a prisoner for the Lord. பவுலானவர் எப்பேற்பட்ட ஊழியம் செய்தார். இருந்த போதும் நான் இயேசுக்காக சிலுவிலே அடைக்கப்பட்டேன். I was arrested and put in the prison because I was the follower.
நான் இயேசுவின் பின்னால் போனதுனால. ஆனால் இயேசுக்காக நான் எதையும் செய்கிற இதயமாக இருக்கிறேன். வாசியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். புத்தி என்னவில் அப்படின்னா என்னலாம்? ஓகே. புத்தி என்னன்னு ஓகே. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து தாழ்மையோடும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராக அன்பினாலே ஒருவர் மேலே தாங்கி சமாதானம் கட்டினால் நீங்க எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. Ephesians 4:1 I therefore a prisoner for the Lord urge you to walk in a manner worthy of the calling. உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். நானே அந்த இயேசு சந்தித்தேன், பார்த்தேன், அவர் என்னை அழைத்தார், அவருக்காக நான் உயிர் கொடுக்க ஆயத்தமாக தான் சொல்லுவார்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்ம சாவா ஆண்டவரே, ஐயோ சாவுனால எனக்கு பயம், அதை பற்றியே பேசக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, அபஸ்ல கொஞ்சம் பேசாத. ஆனால் பவுல் சொல்கிறார், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா நான் மரித்தாலும் எனக்கு நிச்சயம் நான் இயேசுவோட பரலோகத்தில் இருப்பேன், நான் இயேசுவை சந்திப்பேன். அப்படியே எனக்கு அந்த சாவு வரலையா, கிறிஸ்துக்காக நான் அந்த சிலுவையை தூக்கி போவேன், அந்த சுவிசேஷத்தை சொல்லுவேன், அடிக்கப்படுவேன், துப்பப்படுவேன், ஜெயிலில் போடப்படுவேன். பரவாயில்ல, பாடுகள் வரும், என் இயேசுவின் சுவிசேஷத்துக்காக நான் செய்வேன். பவுல் சொல்கிறார். அதுக்கு தகுதி உள்ளவனாக நம்ம இருக்கணும்ன்று தான் இங்கே பவுல் நம்மளுக்கு எச்சரிக்கிறார். ஆக I urge you to walk in a manner worthy of the calling to which you have been called. So let us walk carefully and be guided by the word and the spirit of the God. ஆக ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த ஆவியானவரோட வேலை இயேசு பரலோகத்திலேருந்து அனுப்பியிருக்கிறார். எனக்காக நீ சாட்சி சொல்லு ஆவியானவரே, நீ அந்த சாட்சி இவனுக்கு சொல்லிக் கொடு, இவனுக்கு வழிகாட்டு, அது தப்பு என்று அவனுங்களுக்கு ஞாபகப்படுத்து, அவனுங்களை கண்டி. அதுதான் ஆவியானோட வேலை. இன்றைக்கு நம்ம அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறலாக இருக்கணும். அந்த இயேசுவுக்கு நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். Kita harus kena percaya bahwa hanya Yesus sajalah yang boleh menyelamatkan kamu, yang boleh menyelamatkan keluarga kamu, anak-anak kamu. Jadi percaya dan ikuti, sembahlah Yesus yang hidup itu. Bacalah, ikutilah ayat-ayat Yesus Kristus yang diajar dalam Alkitab itu. Percaya yang Roh Kudus itu akan membantu kamu, akan mengajar kamu segala kebaikannya. முடிஞ்சாமா இருக்குது அவனும் 19 வாசிமா. யோவான் 12:19. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். பரிசேயர்கள் சிந்தை வேற, நீங்களும் அதே போல் இருக்கிறீங்களா? அவனுங்க இயேசுவும் லாசருஸு எப்படியாவது தீர்த்து கட்டணுன்றதான். உலகத்தை நோக்கி வாங்க, நீங்கள் ஏன் அந்த ஆளை நம்பி பின்னால் போயிட்டுருக்குறீங்கன்ட்டு அவனுங்களோட சிந்தை அதுதான். ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த குருத்தோல் ஞாயிறு மூலியமாக நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்ம பவுனி செய்ய வேண்டியது இப்போ பரலோகத்தை நோக்கி. அன்றைக்கு அவர்கள் பவனி பண்ணார்கள் எருசலேம் நோக்கி.
இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது பவனி பரலோகத்தை நோக்கி. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் வருகிறார், நம்மளை நியாயத்துக்கு போகிறார். திருச்சபையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி யூதர்கள் இயேசு மேலேயும் லாசரஸ் மேலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணுன்ற பார்ப்பாருங்க. இன்றைக்கும் நம்ம மத்தியில் சிலருங்க ரொம்ப நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தை வசனத்துக்குள்ளே நிற்கும்போது அது உங்களை வழிகாட்டும். அல்லேலூயா. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக அன்றைக்கு 2000 ஆண்டு முன்னுக்கு இயேசு அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையிலே அவர் சொன்னபடியே நம்மளை நியாயம் தீர்த்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தொடர்ந்து நீங்கள் விசுவாசிங்க. தீர்க்க தரிசனமாக சொன்னது நடந்து முடிந்தது. இன்றைக்கு ஆண்டவர் போகாத முன்னுக்கே சொன்னார், உலகவென்றும் போய் சுவிசேஷத்தை அறிவி, நான் வருகிறேன் மீண்டும் நியாயத்தீர்க்க. அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக நாம் விசுவாசத்தை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு உன்னோட குமாரன் மூலியமாக எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினீர், எங்களுக்கு நீ வழி காட்டினீர், எங்களுக்கு நீ வழி திறந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம் தேவனே. தொடர்ந்து நீ உயிர்த்தெழுது தேவன், மரணத்தை ஜெயித்து தேவன் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எங்களோட அடுத்த பயணம் பரலோகத்தை நோக்கி. அந்த சிலுவை பாடுகள் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு உன்னோட பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை மூலியமாக எல்லாம் நடந்த முடிய எங்களுக்கு உதவி செய்யும். நீரே ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆஃப் பண்ணிடுறோம்.